ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நிலை மின்னியலோட ரிவிஷன் பார்க்கலாம். இதில் இந்த மின்னூட்டங்கள், 2 வகையான மின்னூட்டங்கள் பார்த்துக்கோங்க. இதனுடைய பயன்பாடுகள், மின்னூட்டங்களினுடைய பயன்பாடுகள், அடிப்படை பண்புகள்னு கேட்டாங்கன்னா மின்னூட்டம், மின்னூட்டமற்ற தன்மை, மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல், இந்த 3 எழுது. இதில் மின்னூட்டம் பற்றி குறிப்பெழுதுனா இந்த பேரா எழுதுங்க. மின்னூட்டமற்ற தன்மை, மின்னூட்ட மாறாத்தன்மை அப்படிங்கிறது இது மின்னூட்ட அழிவின்மை விதின்னு கேட்பாங்க. பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த இந்த பேஜில் கீழே இருக்குது பார்த்தீங்களா? பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த மின்னோட்டம் மாறாமல் இருக்கும், மின்னூட்டத்தை ஆக்குவோ அழிக்கவோ இல்லாது, எந்த ஒரு இயற்கை நிலையிலும் மொத்த மின்னோட்டம் மாற்றம் சுழியாக இருக்க மின்னூட்டத்தினுடைய விதி. மின்னோட்டத்தின் குவாண்டமாக்கில் Q = NE எழுது. என்னங்கிறது என்ன அப்படின்னு எழுது. எந்த ஒரு பொருளில் உள்ள மின்னோட்டத்தின் மதிப்பும் அடிப்படை எண்ணின் முழு எண் மடங்காக இருக்கும் அப்படிங்கிறத எழுதிக்கோ. இதெல்லாம் 2 மார்க்ஸு. கூலும் விதி 2 மார்க்கு. இந்த ஃபார்முலா எழுது. அப்புறம் முக்கிய இயல்புகள், அதுவும் 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் எப்சிலான் நாட்டு, இது கேட்பாங்க. எப்சிலான் நோட்டோட அழகு கேட்பாங்க. எப்சிலான் நாட்டோட மதிப்பு இந்த இல்லைன்னா இது மட்டும் எப்சிலான் நாட் 1/4πk அப்படிங்கிறத எழுதுங்க. கேட்பாங்க, 1 வேர்டில் கேட்பாங்க. இதெல்லாம் இயல்புகளில் வந்துடுது. அப்புறம் இந்த கூலும் விதியும் இயற்பியல் விதிக்கும் இடையேயான வேறுபாடு, ஒப்புமை, இந்த 2ஐயும் படிச்சுக்கோ. இது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. மேற்பொருந்துதல் தத்துவம் 2 மார்க்கு. அப்புறம் இந்த மேற்பொருந்துதல் தத்துவத்தில் அதை பற்றி குறிப்பு எழுது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது 3 மார்க் கொஷின்னு. அடுத்தது மின்புலம் மற்றும் மின்புல கோடுகள். மின்புலம் என்றால் என்ன? 2 மார்க்கு. ஒரு புள்ளியில் மின்புலம் அப்படின்னு எல்லாம் கேட்கலாம், 2 மார்க்கு. அப்புறம் மின்புல கோடுகளினுடைய பண்புகள், அது 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் ஏன் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஆராய்க அப்படின்ட்டு. அமைப்பின் மின்புலம், இது 3 மார்க்கில் கேட்பாங்க. தொடர் பரவலால் உருவாகும் மின்புலமும் 3 மார்க்கு. மின்புல கோடுகள், இந்த மின்புல கோடுகளில் தான் அதனுடைய பண்புகள் படிச்சுக்கோங்க, 3 மார்க். இதையும் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளாதுன்னு இதில் கேட்பாங்க, பார்த்துக்கோ. மின் இருமுனை என்றால் என்ன, அது படிச்சுக்கோ, 2 மார்க்கில் கேட்பாங்க. மின் இருமுனையினுடைய மின்புலம், அச்சுக்கோடு நடுவரை கோடு ரெண்டும் தனித்தனி 5 மார்க்கு எழுது. அதில் P = 2Q அப்படிங்கிறது 2Q APங்கிறத கேப் போட்டு எழுதுறது மறக்காமல் எழுது. முக்கிய தெரிவுகள் எழுதிடுங்க. அப்புறம் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை 3 மார்க்கு. நிலை மின்னழுத்தம், நிலை மின்னழுத்த ஆற்றல் 3 மார்க்கு. இந்த இடத்துல இருந்து எழுதணும். டயக்ராம் போட்டு எழுது, 3 மார்க்கு. முக்கிய கருத்துக்கள் 3 மார்க்கில் கேட்கலாம். புள்ளி மின்துகள்களால் உருவாகும் மின்னழுத்தம், இதுவும் 3 மார்க்கு. முக்கிய குறிப்புகள் மார்க் பண்ணிக்கோ, தனியாக 3 மார்க்கில் கேட்கலாம். அதில் 2 சேர்ந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தம் 5 மார்க் கொஷினு. சிறப்பு நேர்வுகள் கண்டிப்பாக எழுதிடு. சம் மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன, 2 மார்க்கு. அதனுடைய பண்புகளும் 2 மார்க்கு. அப்புறம் மின்புலத்தினுடைய மின்புலத்துக்கும் இடையான தொடர்பு 2 மார்க்கில். இந்த டெரிவேஷன்ஸ் கேட்பாங்க. புள்ளி மின்துகளால் உருவாகும் நிலை மின்னழுத்த அறுத்தல் 3 மார்க்கு. சீரான மின்புலத்தில் மின்னழுத்த ஆற்றலும் 3 மார்க்கு. அதாவது இந்த 3 மார்க்கு கூட ஒரு 2 மார்க் கேட்டு 5 மார்க்காக கேட்கலாம். மின்புல பாயம் என்றால் என்ன, 2 மார்க் கொஷினு. சீரான மின்புலத்தில் மின்புலம், இதுவும் 3 மார்க் கொஷினு.
அப்புறம் சீரற்ற மின்புலம் ஏதேனும் ஒரு வடிமுள்ள பரப்புக்கு மின்புலம் குறிப்பு வரையின்னு கேட்கலாம். மூடிய பரப்புகளுக்கு மின்பாயும் 3 மார்க் கொஸ்டின். காஸ் விதி 2 மார்க்கு. அப்புறம் அந்த காஸ் விதியை வந்து கலந்தாய்வு அதுவும் 3 மார்க் கேட்பாங்க. இந்த காஸ் விதி கூலும் விதியிலேருந்து கொண்டு வர்றது 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த இடத்துல இருக்கிறத எழுதுங்க. இந்த கலந்தாய்வும் 3 மார்க் கொஸ்டின். அப்புறம் காஸ் விதியின் பயன்பாடுகள், முடிவிலா நீளமுடைய கம்பியினால் ஏற்படும் மின்புலம் அப்படிங்கிறது 3 மார்க்கு, சாரி 5 மார்க்கு. அப்புறம் இந்த சமதள தட்டினால் உருவாகும் மின்புலம் 5 மார்க்கு. இணையான முடிவு இல்லா தகட்டினால் உருவாகும் மின்புலமும் 5 மார்க்கு. அப்புறம் உள்ளீடற்ற கோலத்தில் உருவாகும் மின்புலம், அதில் வந்து வெளியில் உள்ள எல்லாம் சேர்ந்து 5 மார்க்கு கேட்பாங்க. கோலத்தின் பரப்பு எல்லாம் சேர்ந்து. அப்புறம் கடத்திகள் என்றால் என்ன, மின்காப்புகள் என்றால் என்ன, 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. நிலை மின் தடுப்புரை என்றால் என்ன, இது ஒரு 2 மார்க் கொஷின். நிலை மின் தூண்டல் 2 மார்க்கு. நிலை மின் தூண்டல் பற்றி வரையறுன்னு சொல்லிட்டு அதை குறிப்பு எழுது அப்படின்னு 3 மார்க்கில் கேட்கலாம். மின்காப்பு பொருள்கள் அல்லது மின்கடத்தா பொருள்கள், அதுவும் 3 மார்க்கில் கேட்பாங்க. முனைவுள்ள மூலக்கூறுகள் என்றால் என்ன, முனைவற்ற மூலக்கூறுகள் என்றால் என்ன, அது 2 மார்க்கு. அதுக்கு எக்ஸாம்பிளோட எழுது. மின்காப்பின் உள்ளே மின்புலம் தூண்டப்படுதல், இதுவும் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட மின்தேக்கிகள் என்றால் என்ன, மின்தேக்கி என்னுடைய மின்தேக்கு திறனை வரையறு, அப்புறம் அதனுடைய அலகு, அப்படி இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்புறம் இணைத்தட்டு மின்தேக்கு திறன், இது 5 மார்க்கு. மின்தேக்கியில் சேமிப்படும் ஆற்றல் 3 மார்க்கு. மின்தேக்கியினுடைய பயன்பாடுகள் 3 மார்க், 2 மார்க்கில் கேட்பாங்க. மின்தேக்கியின் மின்காப்பின் விளைவுகள், மின்கலத்தோட இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் 2 சேர்ந்து, அப்புறம் மின்கலத்தோட இணைக்கப்பட்ட நிலையில் 2 தனித்தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க, 2 சேர்ந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. ஆற்றல் அடர்த்தி சேர்த்து படித்து வச்சுக்கோ. அப்புறம் பக்க இணைப்பு தொடர் இணைப்பு 5 மார்க்கு, 2 சேர்ந்து தனித்தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் மின்துகள் பரவும் கூர்முனை செயல்பாடு, கடத்தியில் பரவக்கூடிய மின்துகளின் பரவல், இது 3 மார்க்கு. கூர்முனை செயல்பாடு என்றால் என்ன, 2 மார்க். ஒளிவிடற்ற மின்னலக்கம், மின் தாங்கி மின்னல் கடத்தி, இதுவும் 3 மார்க்கில் கேட்பாங்க. வாண்டிகிராஃப் 5 மார்க்கு. புக் பேக்கும் நல்லா தரவை படிச்சுப்போம். புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் 1 வேர்டும் சரி, இந்த ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் எல்லாமே. அடுத்தது செகண்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா, இழுப்பு திசை வேகம் என்றால் கரண்ட் பார்த்துக்கோங்க, மின்னூட்டம் பார்த்துக்கோங்க. மின்னோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மின்னோட்டவியலில் மின்னோட்டம்னா என்ன அப்படிங்கிறத 2 மார்க் பார்த்துக்கோ. அப்புறம் இழுப்பு திசை வேகம் என்றால் என்ன, அப்புறம் இயக்க எண் என்றால் என்ன, அதுக்கு 2க்கு இடையேயான தொடர்பு, இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்பாங்க. தனித்தனியாக 2 மார்க்கில் கேட்பாங்க. மின்னோட்டத்தின் நுண்மாதிரி, இது 5 மார்க் கொஷினு. ஓம் விதி, இதுவும் 5 மார்க் கொஷின். ஓம் விதி நுண்மாதிரி. அப்புறம் மின்தடை எண் என்றால் என்ன, 2 மார்க்கு. மின்தடையாக்கியல் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு தனித்தனியாக 3 மார்க்கு, 2 சேர்த்து 5 மார்க்கில் கேட்பாங்க. கார்பன் மின்தடையாக்கியில் அந்த நிற குறியீடுகள் பற்றி 1 வேர்டில் கேட்பாங்க. எப்படி இந்த இதை கொடுத்து இந்தந்த கலர் கொடுத்து கேள்வி கேட்பாங்க. வெப்பநிலையை சேர்ந்த மின்தடை எண், மின்தடை எண் என்றால் என்ன, 2 மார்க்கு.
குறைக்கடத்திகளோ ஆல்ஃபா மதிப்பு. அப்புறம் பொருட்களின் மின்தடையன் சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க 2 மார்க்கில். இதை சார்ந்தது அப்படின்னு. மின் சுற்றுக்களின் ஆற்றல் மற்றும் திறன், இது 3 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க்லையும் கேட்பாங்க. = விஐக்கான தொடர்பை வருவி அப்படின்னு 3 மார்க்கில் கேட்பாங்க. மின்கலங்களும் மின்கல தொகுப்புகளும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தொடர் இணைப்பு பக்கம் இணைப்பு இருக்குது. அதுக்கு தனித்தனியாக 3 மார்க்கு, ரெண்டும் சேர்ந்து 5 மார்க்கு. அப்புறம் மின்தடையை கணக்கிடுதல், அது ஒரு 3 மார்க்கு. கூட அடிஷ்னலாக டெஃபினிஷன் கேட்டு 5 மார்க்லையும் கேட்கலாம். கிச்சர்ஸ் விதி 2 விதி இருக்குது. மின்னோட்ட விதி, மின்னழுத்த விதி, ரெண்டும் சேர்ந்து 3 மார்க் 2 மார்க் ரெண்டுலேயும் கேட்கலாம். தனித்தனியாகவும் 2 மார்க்கில் கேட்பாங்க. வெயிட் சமண சுற்று 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. மீட்டர் சமண சுற்று 3 மார்க் கொஷினு. மின்னழுத்தமானி பயன்படுத்தி மின்கலங்கள் விசை ஒப்பிடல், அதுவும் 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். அப்புறம் மின்தடையை அளவிடுதல், இதுவும் 5 மார்க் கொஷின். ஜூல் விதி 2 மார்க்கு, அதனுடைய பயன்பாடுகள் தனித்தனியாக 2 மார்க்ஸில் கேட்கலாம். மின் விலை, வெப்ப மின் விளைவில் சீபக் விளைவு என்றால் என்ன கேட்பாங்க, அதன் பயன்பாடுகள் 2 மார்க்கு. பெல்டியர் விளைவு என்றால் என்ன, தாம்சன் விளைவு என்றால் என்ன, 2 மார்க் கொஷின்ஸ். புக் பேக் நல்லா பார்த்துக்கோ. காந்தவியல் மின்னோட்ட விளைவுகள், இந்த புவிகாந்த கோள்கள், காந்த உதகம், காஞ்சரிவு, காந்தப்புலத்தின் கிடைத்தல கூறு, இதெல்லாம் 2 மார்க்ஸுக்கு படித்து வச்சுக்கோ. அதில் அப்படியே சேர்த்து மொத்தமாக வரையறை கொடுத்தாங்கன்னா அதை சேர்த்து எழுதி வச்சிரு. அப்புறம் காந்தப்புலி, நடுவரை புலியில் காந்தப்புலம் எப்படி, துருவங்கள காந்தப்புலம், இதெல்லாம் பார்த்துக்கோ. அப்புறம் காந்தத்தின் அடிப்படை பண்புகள், காந்த இருமுனை திருப்புத்திறன் தனித்தனியாக 2 மார்க்கு. காந்தத்தோட வகைகள், அப்புறம் காந்தத்தின் பண்புகள், இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. காந்தவியலினுடைய கூலும் இருமடி விதி 2 மார்க் கொஸ்டின். அப்புறம் காந்தத்தோட அச்சுக்கோட்டில் நடுவரை கோட்டில் தனித்தனியாக 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் சட்டகாந்த செயல்முறை திருப்பு விசை 3 மார்க்கு. அப்புறம் நிலையாற்றல் 3 மார்க்கு. காந்த பண்புகள் தனித்தனியாக 2 மார்க்கு. காந்த உட்புகுதிறன், காந்தமாக்கும் செறிவு, இதெல்லாம் தனித்தனியாக 2 மார்க்கில் கேட்பாங்க. காந்த ஈர்ப்பு திறன், காந்த தூண்டல், இதெல்லாமே 2 மார்க் கொஸ்டின். காந்த பொருட்களின் வகைப்பாடுகள், டயாகாந்த வகைப்பாடுகள் குறிப்பு வரைகன்னு சொல்லி கேட்கலாம், தனித்தனியாக கேட்கலாம். அப்புறம் அதனுடைய பண்புகள், அதுவும் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. 2 மார்க் அது வேறுபடுத்துன்னு சொல்லிட்டு. அப்புறம் கியூரி விதி என்றால் என்ன கேட்பாங்க. ஏதோ ஒரு பயன்பாடுகள், ஏதோ ஒன்று, இத்தனை 5 லெசன்ஸ்லேயும் பயன்பாடுகள் ஒன்று, பண்புகள் ஒன்று, கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அதனால் அப்புறம் வேறுபாடு, அதனால் அதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோ. வன்மின் காந்த பொருட்களுடைய காந்த பொருளினுடைய வகைப்பாடு படித்து வச்சுக்கோ. 3 மார்க் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க்கு. அப்புறம் மின்னோட்டம் பாயும் நேரான கடத்தி வட்டவடிய கம்பிச்சொல்லை உருவாகும் காந்தப்புலம், அதில் 3 மார்க்கு. அப்புறம் வலதுகை பெருவிரல் விதி 2 மார்க்கு. மேக்ஸ்வெல் வலதுகை விதி 2 மார்க்கு. பயாஸ் சாவர்ட் விதி 2 மார்க்கு. 3 மார்க்லேயும் பயாஸ் சாவர்ட் விதியை கூறி விளக்கம், அந்த இது 3 மார்க்கு. அப்புறம் வலதுகையை பயன்படுத்தி காந்தப்புலத்தின் திசை அறிதல், அது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் மீன்புலம் காந்தப்புலத்துக்கான ஒப்பிடம், கூலும் விதியிலிருந்தும் பயாசாவர்ட் விதியிலிருந்தும் 2 ஒற்றுமைகள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்புறம் மின்னோட்ட பாயும் நேரான கடத்தியில் ஏற்படும் காந்தப்புலம் 5 மார்க்கு. வட்ட வடிவ சுருள் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம் ஒரு 5 மார்க்கு. டேஞ்சன்ட் லா நிரூபித்தல் ஒரு 5 மார்க்கு. மின்னோட்ட வளையம் காந்த இருமணியாக செயல்படல் ஒரு 3 மார்க்கு. வலதுகை பெருவிரல் 2 மார்க்கு. சுற்றி வரும் காந்த இருமுனை திருப்புத்திறன் 5 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க.
ஆம்பியரின் சுற்று விதி அது 2 மார்க்கு. விளக்கத்தோடு கேட்டாங்க அப்படின்னா இந்த முடிவிலா கம்பியில் நீளம் கொண்ட கம்பியில் ஏற்படுங்க. இந்த ரெண்டையும் மாற்றி எழுதக்கூடாது. முடிவிலா நீளம் கொண்ட கம்பி இங்கேயும் வருது அங்கேயும் வருது. ஆம்பியரின் விதியோட பயன்படுத்தி சொன்னால் தான் இது சுற்று விதியை பயன்படுத்துகிறதா இது. அது இல்லாமல் இருக்கும். அதனால் அது புரிஞ்சுட்டு எழுதுங்க 5 மார்க்குக்கு. அடுத்தது வரிச்சுருள் 2 மார்க்கு. அப்புறம் மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சுருளால் ஏற்படும் காந்தப்புலம் ஒரு 5 மார்க்கு. அடுத்தது வட்ட வரிச்சுருள் அது ஒரு 5 மார்க் கொஷின். லாரன்ஸ் விசை ஒரு 5 மார்க் கொஷின். லாரன்ஸ் விசை என்றால் என்ன? 2 மார்க்கு. அதனோட பத்தி குறிப்பு எழுதுனா ஒரு 5 மார்க்கு. அப்புறம் காந்தப்புலத்தில் இயங்கும் துகள் ஒன்று உணரும் விசை, அது இந்த லாரன்ஸ் விசை பயன்படுத்தி தான் நம்ம அதை எழுதுகிறோம். அதனால் அதையும் படிச்சுக்கோ. டெஸ்லா வரையறை 2 மார்க்கு. சீரான காந்தப்புலத்தில் உள்ள மின்துகளின் இயக்கம் 5 மார்க்கு. ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தில் மின்துகள்களின் இயக்கம் திசைவேகத்தை தேர்ந்தெடுப்பான் 3 மார்க் கொஷின். சைக்ளோட்ரான் ஒரு 5 மார்க் கொஷின். காந்தப்புலத்தில் மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை 5 மார்க்கு. இடதுகை விதி பிளம்பிங்கோடது அது 2 மார்க்கு. இது அது கூடவே சேர்ந்து எழுதணும். அப்புறம் நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கிடையே ஏற்படும் விசை ஒரு 5 மார்க்கு. அப்புறம் மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை இது ஒரு 5 மார்க்கு. அப்புறம் இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் ஒரு 5 மார்க்கு. அப்புறம் இந்த கால்வனோமீட்டர் அம்மீட்டராகவும் வோல்ட் மீட்டராகவும் மாற்றுதல் அது ஒரு தனித்தனியாக 3 மார்க்கு. ரெண்டும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் இந்த முக்கிய குறிப்பு ஒரு 3 மார்க் 2 மார்க்கில் கேட்பாங்க. மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டத்தோட ரிவிஷன் பார்க்கலாம். மின்காந்த தூண்டல் என்றால் என்ன கேட்பாங்க. காந்த பாயம் என்றால் என்ன? மின்புலம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் மின் பாயம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த காந்த பாயம் என்றால் என்ன, இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. அப்புறம் இதனுடைய அழகு இது எல்லாமே எழுதிக்கோ. குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி 3 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க்கில் கேட்டால் இந்த டெஃபினிஷனும் இந்த ஃபார்முலாவும் எழுதிடு. 3 மார்க்கில் கேட்டால் இந்த டயக்ராம் போடு. ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் சோதனை இதுவும் 3 மார்க்கில் கேட்பாங்க. முதல் சோதனை, இரண்டாவது சோதனை, அப்புறம் முதல் விதி, ரெண்டாம் விதி. முதல் விதி ஃபாரடேவினுடைய மின்காந்த தூண்டலினுடைய முதல் விதி. ரெண்டாம் விதி இது 2 மார்க்ஸு. லென்ஸ் விதி 2 மார்க்கு. லென்ஸ் விதியில் ஆற்றல் எளிமை விதி அதுவும் 2 மார்க்கு. அப்புறம் இந்த காட்சி விளக்கம் 3 மார்க்கு. ஆற்றல் அழிவின்மை விதி 3 மார்க்கில் கேட்பாங்க. ஆற்றல் மாறா நிலை இருக்கு இல்லையா, இது 3 மார்க் கொஷின்னு. அப்புறம் பிளமிங்கின் வழக்கை விதி அல்லது மின்னியற்ற விதி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 2 மார்க் கொஷின் இது. அடுத்தது லாரன்ஸ் விசையிலிருந்து மின்னியக்கு விசை இதுவும் 3 மார்க் கொஷின் வித் டயக்ராம். இந்த படம் போட்டு எழுதுங்க. சுழல் மின்னோட்டம் என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், அதை எவ்வாறு குறைக்கலாம், இதெல்லாம் 2 மார்க்கு. அப்புறம் சுழல் மின்னோட்டங்களுடைய குறைபாடுகள் அதுவும் 3 மார்க்கு. பயன்பாடுகள் மட்டும் 2 மார்க்ஸில் கேட்டால் இந்த 4 பாயிண்ட் மட்டும் எழுது. இல்லை அப்படின்னா 3 மார்க்கில் கேட்டால் எல்லாம் எழுதணும். 5 மார்க்கில் கேட்டாலும் எல்லாம் எழுது. தன்மின் தூண்டல் என்றால் என்ன, அதுவும் 2 மார்க்கு. அந்த தன்மின் தூண்டல் பற்றி குறிப்பு எழுதுனா அப்படின்னம்னா அது 3 மார்க்கு. மின் தூண்டலின் அலகு 2 மார்க்கு. அலகினுடைய வரையறை 2 மார்க்கு. மின் தூண்டலின் முக்கியத்துவம் அதுவும் 2 மார்க்கு. நீண்ட வரிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் 3 மார்க்கு. மின் தூண்டியில் சேமித்து வைக்கப்பட்ட ஆற்றலானது 3 மார்க் கொஷினு. அப்புறம் அந்த ஆற்றல் அடர்த்தி அதுவும் சேர்த்து எழுதுங்க. அடுத்தது பரிமாற்று மின் தூண்டல் என்றால் என்ன, 2 மார்க்கு. அதை பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்டால் அது 3 மார்க்கு. அப்புறம் இது கேட்பாங்க M12 = M21 - M21 இந்த இது கேட்பாங்க.
M21 ஈக்குவல் டு M12 ஈக்குவல் டு M, இது 3 மார்க்கு. பரிமாற்று மின் தூண்டல் எண்ணினுடைய அலகு 2 மார்க்கு. அப்புறம் 2 பொது அச்சு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிசைகளுக்கிடையேயான பரிமாற்று மின் தூண்டல் எண், அது 3 மார்க்கு. இது 3 மார்க்கு. அப்புறம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் முறைகள் 2 மார்க்கு. இந்த 3 பாயிண்ட் எழுதுங்க. அப்புறம் கம்பிச்சுருளின் பரப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக்குதல் வந்து 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. இந்த ஆற்றல் மாறா நிலையெல்லாம் சேர்த்து 5 மார்க்குக்கு எழுதணும். அப்புறம் காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிச்சுருளின் சார்பு திசையமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக்குதல் 5 மார்க்கு. மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி அதனுடைய தத்துவம், இது சிங்கிள் ஃபேஸு ஒரு கட்ட அமைப்பு, அதுக்கு தத்துவம் 5 மார்க். இது இந்த கொஷின் தத்துவத்துக்கு தனியாக 1 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் நிலையான சுழற்சுற்று சுழலும் புல மின்னியற்றியின் நன்மைகள், அதுவும் 3 மார்க் 2 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ ஒரு கட்ட மாறுதிசை மின்னோட்டி இருக்குல்லையா, தத்துவம் அங்கே இருக்கிறத இங்கே எழுதுங்க. 5 மார்க் கொஷின் கம்பல்சரி இந்த டயக்ராம் போடணும். பலகட்ட மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி அதுவும் 3 மார்க்கு. 3 கட்ட 2 மார்க்கில் என்றால் என்னன்னு சொல்லி 2 மார்க் கேட்பாங்க. 3 கட்ட மின்னியக்கு விசை வந்து மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி 5 மார்க்கு. இந்த டயக்ராம் போடுங்க. இந்த கட்டப்படமெல்லாம் போடணும். அப்புறம் 3 கட்ட மின்னோக்கியினுடைய நன்மைகள், அது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. மின்மாற்றி என்றால் என்ன, 2 மார்க் கொஷின். மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடு 5 மார்க்கு. அப்புறம் ஆற்றல் இழப்பு, மின்மாற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்பு 3 மார்க்கு. நீண்ட தொலைவு மின் திறன் அனுப்புகையில் மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் 5 மார்க்கு. மாறுதிசை மின்னோட்டம் என்றால் என்ன, 2 மார்க்கு. அப்புறம் சைன் வடிவ மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு 2 மார்க்கு. ஆர்எம்எஸ் மதிப்பு, அப்புறம் சராசரி மதிப்பு, மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி ஆர்எம்எஸ் மதிப்பு 2 மார்க்ஸு. அப்புறம் இதில் இந்த சராசரி மதிப்பும் தனியாக 3 மார்க்கில் அந்த சமன்பாடோடு கேட்பாங்க. அதேமாரி ஆர்எம்எஸ் மதிப்பினுடைய சமன்பாடு தனியாக 3 மார்க்கு. அப்புறம் இது மட்டும் கட்ட வெக்டார் என்றால் என்ன, அது 2 மார்க். கட்ட வெக்டார் அப்படிங்கிறது 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் கட்ட விளக்கப்படம் என்றால் என்ன, அது 2 மார்க்கு. மின்தடையாக்கி மட்டுமே உள்ள ஏசி சுற்று 3 மார்க்கு. மின்தூண்டி மட்டுமே உள்ள ஏசி சுற்று 5 மார்க்கு. மின்தூண்டியின் மின்மறுப்பு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இது அது கூட சேர்ந்து தான் 5 மார்க்குக்கு எழுதணும். மின்தேக்கி மட்டுமே உள்ள ஏசி சுற்று, அது 5 மார்க்கு. 5 மார்க். அது மின்தேக்கியின் மின்மறுப்பு, ஏன் வந்து மின்தேக்கி மின்னோட்டத்தை ஏசி மின்னோட்டத்தை மட்டுமே அனுமதிக்கும், ஏசி மின்னோட்டத்தை அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது, அது 2 மார்க் கொஷின். மின்தடையாக்கி மின்தூண்டி ஆர்எல்சி சுற்று, இது 5 மார்க்கு. அது 5 மார்க்கு. அடுத்தது தொடர் ஆர்சி மின்சுற்றினுடைய ஆற்றல் ஒத்ததிர்வு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தொடர் ஆர்சி சுற்றில் ஒத்ததிர்வு, அது 3 மார்க் கொஷின்னு. அடுத்தது ஒத்ததிர்வினுடைய விளைவுகள் 3 மார்க்கு. பயன்பாடுகள் 3 மார்க்கு. தரக்காரணி என்றால் என்ன, 2 மார்க்கு. அதனுடைய குறிப்பேடு சொன்னாங்கன்னா அது 3 மார்க்கு. தரக்காரணி 2 மார்க்கு. மாறுதிசை மின்னோட்ட சுற்றுகளினுடைய திறன் என்றால் என்ன, 2 மார்க்கில் கேட்பாங்க. அது போக இந்த டெரிவேஷன்ஸோட 3 மார்க்கு. அப்புறம் சிறப்பு நேர்களும் சேர்த்து எழுதுங்க. சுழி திறன் மின்னோட்டம், அது 2 மார்க்கு. அடுத்தது திறன் காரணி என்றால் என்ன, இந்த 3ல் ஏதோ ஒன்று நல்லா தரவை படித்து வச்சுக்கோ. திறன் காரணிக்கு எடுத்துக்காட்டு அதுவும் பார்த்துக்கோங்க. நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய நன்மைகளும் குறைபாடுகளும் 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் எல்சி அலைகள், எல்சி அலைவுகள் என்றால் என்ன, எல்சி சுற்றுக்கள் அலைவு இருக்கு இல்லையா அதில். அப்புறம் இது வந்து இந்த டயக்ராமோட 5 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் ஆற்றல் மாறா நிலை, அதுவும்
5 மார்க்கு. அப்புறம் தனிச்சீர் அலைவுகளினுடைய ஒப்புமைகள், அதுவும் 5 மார்க்கு. அடுத்தது இதனுடைய புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே தரோவாக படித்து வச்சுக்கோ. அடுத்தது மின்காந்த தூண்டல் மற்றும் மாறு திசை மின்னோட்டம். அந்த அந்த லெசன்ஸோ அதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா தரவை படிச்சுக்கோ. பின்னாடி இருக்கிற அந்த இதை வந்து 2 மார்க்ஸில் ஒன்ஸ் ரீகால் பண்ணி வச்சுக்கோ. சம்மரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பாடச்சுருக்கம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. ஒன் வேர்டில் எல்லாம் அதில் வந்து வரலாம், அதனால் அதை பார்த்துக்கோ. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்காந்த அலைகள். மின்காந்த அலைகள் என்றால் என்ன? 2 மார்க்கு. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் மேற்கொண்ட திருத்தம் 5 மார்க்கு. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் 2 மார்க்கு. அப்புறம் அதில் வந்து இந்த டயக்ராமெல்லாம் கண்டிப்பாக போடுங்க. அப்புறம் மேக்ஸ்வெல் திருத்தத்தின் முக்கியத்துவம் 3 மார்க்கு. மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம் 5 மார்க்கு. மின்காந்த அலைகள் மற்றும் உருவாக்கம் மற்றும் பண்புகள், இது மின்காந்த அலையின் பண்புகள் 3 மார்க்கு. இந்த உருவாக்கம் வந்து இங்கே பின்னாடி இருக்குது இல்லையா, அலைகளின் மூலங்கள், ஹெட் சாய்வெல்லாம் இருக்குல்ல, அந்த இது பார்த்துக்கோங்க. அந்த உருவாக்கத்துக்கு மின்காந்த அலைகளின் மூலங்கள், இதுதான் வந்து உருவாக்கம். இது 5 மார்க்கில் கேட்பாங்க. மின்காந்த அலை நிறமாலை, அதில் இந்த மைக்ரோ அலை, அகச்சிவப்பு அலை, இதெல்லாம் கண்ணூர் உலை தனித்தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் இதனுடைய பயன்பாடுகள் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. புற ஊதா கதிர், காமா கதிர் எல்லாமே, எக்ஸ் கதிர் எல்லாமே. அப்புறம் நிறமாலையின் வகைகள், வெளியிடும் நிறமாலை மற்றும் உட்கவர் நிறமாலையினுடைய நிறமாலை வகைகள் ரெண்டும் தனித்தனியாக 3 மார்க்கில், இல்லை ரெண்டும் சேர்ந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு இந்த டயக்ராம் கண்டிப்பாக போடுங்க. தொடர் நிறமாலை, வெண் நிறமாலை டயக்ராம் கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி ஃப்ரெனோஃபர் வரிகள் என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க்ஸில் கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் நல்லா தரோவாக பார்த்துக்கோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். திருப்பு தேர்வுக்கு கதிரொளியியல் பற்றி பார்க்கலாம். எதிரொலிப்பு என்றால் என்ன? 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. எதிரொலிப்பு விதிகள் 2 மார்க் கொஷின்னு. இந்த ஒளி எதிரொலிப்பு கோணத்தால் ஏற்படும் திசைமாற்று கோணம் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க வித் டயக்ராமோட. அப்புறம் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம், இதுவும் 3 மார்க்கில் கேட்பாங்க. அந்த பிம்பத்தின் பண்புகள் 3 மார்க்கு. கோள ஆடிகள், கோள ஆடிகளில் வந்து வளைவு மையம், வளைவு ஆரம், ஆடிமுனை, முதன்மை அச்சு, இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. குவியத்தூரம், குவியத்தளமெல்லாம். அப்புறம் ஓரக்கதிர்கள் என்றால் என்ன, அண்மை அச்சு கதிர்கள் என்றால் என்ன, இது 2 மார்க் கொஷின்னு. குவியத்தூரம் எஃப் ஆருக்கு இடையே தொடர்பு 3 மார்க்கு. கோள ஆடியில் தோன்றும் பிம்பங்கள், இது 3 மார்க்கு. கார்ட்டீசியன் குறியீட்டு மரபும் 3 மார்க்கு. ஆடி சமன்பாடு 5 மார்க்கு. ஆடி சமன்பாடு படிச்சுக்கோ நல்லா. அப்புறம் பக்கவாட்டு உருப்பெருக்கம் கோள ஆடியில் ஏற்படும் உருப்பெருக்கம், அதுவும் 3 மார்க்கு. ஒளியின் வேகம், இதில் இந்த பிசியோ முறை நல்லா படிச்சுக்கோ. இந்த டயக்ராமோட போடு, நல்லா படிச்சுக்கோங்க இதைய. இது ஒரு 5 மார்க் கொஷின்னு. எல்லாமே ஃபுல்லாக எழுதணும். டெரிவேஷன் மட்டும் எழுதி டயக்ராம் மட்டும் போட்டா அப்படின்னம்னா 2.5 மார்க் தான் போடுவாங்க. அப்புறம் இதில் இது ஒளி விலகல் எண் பார்த்தீங்கன்னா, ஒளி விலகல் எண் என்றால் என்ன, 2 மார்க்கில் கேட்கலாம். ஒளியின் பாதை, அதுவும் 2 மார்க் கொஷின்னு. அப்புறம் அந்த ஒளியின் பாதைக்கான அந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, அது 3 மார்க் கொஷின். ஒளி விலகல் விதி 2 மார்க்கு. ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு கேட்பாங்க, 2 மார்க்கு. ஒளி விலகலினால் ஏற்படும் திசைமாற்று கோணம், இதுவும் 2 மார்க், 3 மார்க்கில் கேட்பாங்க. ஒரே நேர எதிரொலிப்பு, ஒரே நேர ஒளி விலகல், இதுவும் 2 மார்க் கொஷின்னு. மேலும் கொள்கை, இது 2 மார்க் கொஷின். அப்புறம் ஒப்புமை ஒளி விலகல் என்ன, 3 மார்க் கொஷின். தோற்ற ஆழம்,
3 மார்க்கு. அந்த டோட்டல் ஆழம் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த டெரிவேஷனோட 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் இதில் இந்த சூரியன் வந்து ஏன் காலையில் மறைஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கேட்பாங்க 2 மார்க்கில். ஏன் விண்மீன்கள் மின்னுது அப்படிங்கிறது கேட்பாங்க. அது ஆனால் உண்மையில் மின்னறதில்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் நம்ம. அப்புறம் மாறிலி கோணம் மற்றும் முழுவக எதிரொலிப்பு 5 மார்க்கு 3 மார்க்கு. முழுவக எதிர்ப்பினுடைய விளைவுகள், அதாவது அதனுடைய பயன்பாடுகள்னு சொல்லலாம். வைரத்தின் ஜொலிப்புலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் தனித்தனியாக 3 மார்க்கு. அப்புறம் காணல் நீர் மற்றும் குளிர் ஒளிர் தோற்றம், இது 2 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க்கில் தனித்தனியாக எழுதணும். அதே சமயத்தில் 3 மார்க்கில் மொத்தமாக அந்த எல்லாமே சேர்த்து எழுதுகிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ஸ்னெல்ஸ் ஆலரம் 2 மார்க். அந்த ஸ்னெல்ஸ் ஆலரத்தில் வந்து அந்த டெரிவேஷன்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. ஒளி இலை பற்றி குறிப்பு எழுது, ஒளி இலை பற்றி குறிப்பு எழுது, இல்லைன்னா ஒளி இலையின் தத்துவம், இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் அதுவும். அப்புறம் ஏற்பு கோணம், அதுவும் 3 மார்க் கொஷின். ஏற்பு கோணம்ங்கிறது கண்ணாடி பட்டகத்தின் வெளியே ஒளி விலகல் 5 மார்க்கு. அடுத்தது ஒற்றை கோடக பரப்பினால் ஏற்படும் ஒளி விலகல், இது இந்த காரணம் வந்து 2 மார்க்கு. ஒற்றை கோடக பரப்பில் ஏற்படும் ஒளி விலகலுக்கான கோவை 5 மார்க்கு. முதன்மை மற்றும் இரண்டாம் குவியம், இது 2 மார்க்கு. லென்ஸுகள், வெளி லென்ஸுகளுக்கான குவி தூரத்தினுடைய குறியீட்டு மரபு, அதெல்லாம் வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். அப்புறம் லென்ஸ் உருவாக்குவதன் சமன்பாடு 5 மார்க்கு. மெல்லிய லென்ஸ் பக்கவாட்டு உருவாக்கம் 3 மார்க்கு. லென்ஸின் திறன் 2 மார்க்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கோ. அப்புறம் குறுக்கு வெட்டு ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டுள்ள லென்ஸின் கூட்டமைப்பு 5 மார்க் 3 மார்க் ரெண்டையுமே கேட்குறாங்க. வெளி பூசப்பட்ட லென்ஸுகள், இது 3 மார்க்கு. முப்பட்டகம், இதில் முப்பட்டகத்தில் ஏற்படும் திசை மாற்றுக்கோணம் 5 மார்க்கு. சிறும திசை மாற்றுக்கோணம் 3 மார்க்கு. முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண் 3 மார்க்கு. முப்பட்டத்தின் வழியாக செல்லும் ஒளி நிலப்பரிகை 3 மார்க்கு. நிலப்பிரிகை திறன் அல்லது பிரிதிறன் என்றால் என்ன 2 மார்க்கு. அதற்கான கோவை 5 மார்க்கு. ஒளிச்சிதறல் என்றால் என்ன 2 மார்க்கில் கேட்பாங்க. ராலே ஒளிச்சிதறல். அப்புறம் ஏன் வானம் நீல நிறமாக தெரியுது, ஏன் நிறமாக தெரியுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புக் பேக்கோட 1 வேர்டு நல்லா, புக் பேக் 1 வேர்டு நல்லா பார்த்துக்கோ. இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் மோஸ்ட்லி எல்லாம் நல்லா படிச்சுட்டு அப்புறம் இன்சைடில் போய் படி. அடுத்தது 7th லெசனு ஒளி அலை ஒளியியல். நுண்துகள் கொள்கை என்றால் என்ன, மின்காந்த அலைக்கொள்கை, அலைக்கொள்கை, இதெல்லாம் தனித்தனியாக 2 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா சேர்த்து எழுதுனீங்கன்னா 5 மார்க் ஆயிரும். அலையின் ஒளிப்பண்பு, ஹைஜீன்ஸ் தத்துவம் கண்டிப்பாக படி. ஹைஜீன்ஸ் தத்துவம் 2 மார்க்கு. அப்புறம் எதிரொலிப்பு விதிகளை நிரூபித்தல் 5 மார்க்கு. ஒளி விலகல் விதியை நிரூபிக்கிறது 5 மார்க்கு. குறுக்கீட்டு விளைவு, அதுவும் 5 மார்க்கு. கட்ட வேறுபாடு பாதை வேறுபாடு 2 மார்க்கு. அப்புறம் இந்த டெரிவேஷனோட 5 மார்க்கு. ஓரியல் மூலங்கள் என்றால் என்ன 2 மார்க்கு. ஒளிச்சிறு வீச்சு பிரிப்பு, அது 2 மார்க்கு. ஒளி மூலம் பிம்பங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இரட்டை ஒளிப்பிளவு, இரட்டை பிளவு ஓரியல் மூலங்களாக செயல்படல், அதுவும் சும்மா என்னன்னு ஜஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கோ. அப்புறம் இந்த இரட்டைப்பிளவு ஆய்வு சோதனை மட்டும், ஆய்வு அமைப்பு மட்டும் 3 மார்க்கு. அப்புறம் இதுனா இந்த கோவையை பாதி வேறுபாட்டுக்கான சமன்பாடு, அது வந்து 5 மார்க். இந்த டயக்ராம் போட்டுட்டு தான் அதை எழுதணும் சமன்பாட்டை. இங்கே இருக்குது, இந்த டயக்ராம் போட்டிங்கனாவே போதும்.
பட்டையகலத்துக்கான கோவை வரைக்கும் எழுதணும். இங்கே இது வரைக்கும் எழுதணும். பீட்டா ஈக்குவல் டு ரேம் ரெடி பை டி ஃபுல்லாக எல்லாமே எழுதினீங்கன்னா தான் 5 மார்க் போடுவாங்க. அப்புறம் தெளிவான அகமான குறுக்கீட்டு விளைவு நிபந்தனை 2 மார்க் கொஸ்டின். பலவன குறுக்கீட்டு விளைவு தத்துவம் அப்படி கேட்பாங்க, பார்த்துக்கோ. அப்புறம் மெல்லியல் எடுக்கும் குறுக்கீட்டு விளைவு 5 மார்க்கு. ஃப்ரெனல் விளைவு ஃப்ரென் ஆஃபர் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு, அதாவது வேறுபாடு 2 மார்க் 3 மார்க் படிச்சுக்கோ. ஒற்றை வெப்பில் விளையப்படும் விளிம்பு விளைவு 5 மார்க்கு. அப்புறம் முதல் சிறுமத்தை பற்றிய விளக்கம் இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஃப்ரெனால் தொலைவு 2 3 மார்க்கு. கீற்றணியில் ஏற்படும் விளிம்பு விளைவு 5 மார்க்கு. ஒற்றை நிற ஒளியினுடைய அலைநீளத்தை காண்பதுக்கான சோதனை அது 3 மார்க்கில் கேட்பாங்க. சில சமயம் 5 மார்க்லேயும் கேட்டு டெஃபினிஷனோட கேட்பாங்க. வெவ்வேறு வண்ணங்களின் அலைநீளங்களை கண்டறிதல், அதுவும் 3 மார்க்கு. அப்புறம் ஒளியியல் பிரிப்பு 2 மார்க்கில் என்றால் என்ன கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டெரிவேஷனோட 3 மார்க் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஒளியின் தலைவிளைவு என்றால் என்ன, தலைவிளைவு எழுந்தடி, தலைவிளைவு அலை ஒளி, இதெல்லாம் 2 மார்க்ஸ் கொஸ்டின். தலைவிளைவு ஆக்கம் நுட்பங்கள் இது 2 மார்க்கு. அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உட்கவறுதல், தெரிவு உட்கருதல் அப்படின்னா என்னென்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் இதுக்கு டிஃப்ரென்ஸ், தலைவிளைவு அடைந்த ஒளி, தலைவிளைவு அடையாத ஒளி 2 மார்க்கு. அப்புறம் மாலஸ் விதி, இதுவும் 2 மார்க்கு. அது I0 ஈக்குவல் டு I0 காஸ் ஸ்கொயர் தீட்டா இது சொல்லுங்கள். இது இந்த மாலஸ் விதி 2 மார்க்கு. அதனுடைய கோவையை பெருக அப்படின்னா அது 3 மார்க்கு. போராளியின் பயன்கள் 2 மார்க் 3 மார்க்கு. எதிர்ப்பின் தலைவிளைவாக்கம் இந்த ப்ரூஸ்டர்ஸ் விதி 2 மார்க்கில் கேட்டால் அந்த விதி மட்டும் எழுதினா போதும். பாருங்கள், இங்கே இருக்க பாரு, ஒளி உலகம் n ஈக்குவல் டு tan IP, ஒளிபுகும் ஊடகத்தின் தலைவிளைவு கோணத்தின் டேஞ்சன் மதிப்பு அந்த ஊடகத்தின் ஒளி விலகலுக்கு சமம் அப்படின்னு 2 மார்க் எழுது. 5 மார்க் கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் போட்டுட்டு இந்த ப்ரூஸ்டர்ஸ் விதியிலேருந்து எழுதி இது வரைக்கும் ஒளிபுகும் ஊடகத்தின் தன்மையை சார்ந்தது அப்படின்னு அது வரைக்கும் எழுதணும். அப்புறம் தட்டடுக்குகள் 3 மார்க்கு. இரட்டை ஒளி விலகலின் மூலம் தலைவிளைவாக்கம் இதுவும் 3 மார்க் கொஸ்டின். நீக்கல் பட்டகம் 3 மார்க் கொஸ்டின். அப்புறம் நீக்கல் பட்டத்தின் குறிபாடுகள் 2 மார்க் கொஸ்டின். ஒளி சிதறலின் மூலம் தலைவிளைவாக்கம் 2 மார்க்கில் சும்மா குறிப்பு இது மாதிரி கேட்கலாம். அப்புறம் எளிய நுண்ணோக்கி, அண்மை புள்ளியை குவிப்படுத்துதல், இதெல்லாம் 3 மார்க்கு. இயல்பு நிலை குவிப்படுத்துதல் இது 5 மார்க்கு. நுண்ணோக்கியினுடைய பிரிதிறன் 5 மார்க்கு. கூட்டு நுண்ணோக்கி இதுவும் 5 மார்க்கு. வானியல் தொலைநோக்கி 5 மார்க்கு. புவியியல் தொலைநோக்கி 3 மார்க்கு. அந்த டயக்ராமோட சும்மா சொல்லணும். எதிரொலிப்பு தொலைநோக்கி இதுவும் 3 மார்க்கில் கேட்பாங்க. நிறமாலைமானி அது 5 மார்க். அது சும்மா அந்த என்ன அப்படின்னு சொன்னது நீங்கள் ஒன்ஸ் படிச்சிட்டின்னா எழுதிடலாம். மனித விழி இதுவும் 5 மார்க்கு. கிட்ட பார்வை 3 மார்க்கு. தூர பார்வை 3 மார்க்கு. அடுத்து புக் பேக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 8th லெசனில் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு, அதில் எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன 2 மார்க் பார்த்துக்கோ. அப்புறம் இதில் இந்த வெப்பயனி உமிழ்வு, இதெல்லாம் புல உமிழ்வு, எல்லாமே உமிழ்வு பற்றி எல்லாமே தனித்தனியாக 3 மார்க் 2 மார்க்கில் கேட்கலாம். எல்லாம் சேர்ந்து 5 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் ஒளி மின் விளைவு என்றால் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் இதில் ஹெட்ஸ் ஆய்வு என்ன, அப்புறம் ரெனால்டு சோதனை, இதெல்லாம் 3 மார்க் கொஷின்ஸு. இங்கே இருக்க ஒளிமின் விளைவு என்றால் என்ன மார்க் பண்ணிக்கோத. ஒளிமின் மின்னோட்டத்தின் மீதான படுகதிரின் செறிவோட விளைவு இந்த டயக்ராமோட எழுது 5 மார்க் கொஷின். இது செறிவினுடைய விளைவு.
அப்புறம் ஒளிமின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாடு இது, இதுவும் 5 மார்க் கொஷின். நிறுத்து மின்னழுத்தத்தின் மீதான படுகதிர் விளைவு, இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின். அப்புறம் ஒளிமின் விளைவு விதிகள், அதுவும் 3 மார்க் கொஷின். அப்புறம் ஆற்றல் குவாண்டமாக்கல் பற்றிய கருத்து, அலைக்கல்கி தோல்வி, இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது ஒளியின் துகள் இயல்பு பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம். அதில் இந்த ஃபோட்டானின் சிறப்பியல்புகள் 3 மார்க் கொஷின்ஸு. அப்புறம் இந்த ஐன்ஸ்டீன் இதில் வந்து இந்த ஒளிமின் விளைவு விவரிக்கிறது. இதிலிருந்து எழுதினீங்கன்னா போதும். இந்த ஒரு உலோக பரப்பின் மீது இந்த ஒளிமின் சமன்பாட்டை பற்றிய ஐன்ஸ்டீன் விளக்கம், இதிலிருந்து எழுதினீங்கன்னா சரி, 5 மார்க் கொஷின் இது. அப்புறம் ஒளிமின் விளைவுக்கான விளக்கம் ஐன்ஸ்டீன் இது, அது 3 மார்க்கு. ஒளிமின் கலங்களும் அதன் பயன்பாடுகள் 3 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் இந்த மின்கலம் வந்து 3 மார்க் 5 மார்க்கில் கேட்பாங்க. வேலை செய்யும் விதம் எல்லாமே. பருப்பொருள் அலைகள் என்றால் என்ன? 2 மார்க் கொஸ்டின். டீப்ராக்லி அலை 2 மார்க்கு. டீப்ராக்லி அலை நீளம் 3 மார்க்கு. எலக்ட்ரானின் டீப்ராக்லி அலை நீளம் 3 மார்க்கு. அப்புறம் டிவிஷன் ஜெர்மர் சோதனை 5 மார்க்கு. எலக்ட்ரான் நுண்ணோக்கியும் 5 மார்க்கு. அதனுடைய வரம்புகளோடு சேர்த்து கேட்பாங்க. எக்ஸ் கதிர்கள் என்றால் என்ன, எத்தனை வகை, இதெல்லாம் கேட்பாங்க. அதனுடைய ஆற்றலை அதனுடைய 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதுங்க. அடுத்தது எக்ஸ் கதிர்களோட உற்பத்தி, அது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அப்புறம் எக்ஸ் கதிர் நிறமாலை, தொடர் எக்ஸ் கதிர் நிறமாலை, சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை தனித்தனியாக 3 மார்க் கொஸ்டின். புக் பேக்கெல்லாம் நல்லா படிச்சுக்கோ. அடுத்தது 9th லெசனு அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். இதில் வாய்க்கன் வழிய மின்னிறக்கம், அந்த சோதனை, அந்த என்ன, கேத்தோட் கதிர்கள் என்றால் என்ன, கேத்தோட் கதிர்களின் பண்பு, இது கண்டுபிடிச்சது எப்படி, இதெல்லாம் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் ஜே தாம்சன் 5 மார்க்கு. எலக்ட்ரான் மின்னூட்ட மதிப்புக்கான மில்லிகள் இணைத்துறை ஆய்வு 5 மார்க்கு. அப்புறம் அணு மாதிரிகள் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதில் வந்து ரூதர்ஃபோர்டு ஃபஸ்ட்டு, ஜே தாம்சன் அணு மாதிரி, அது 3 மார்க்கு. ரூதர்ஃபோர்டு அணு மாதிரி 3 மார்க்கு. அதில் ஆல்ஃபா சோதனை தனியாக 3 மார்க்கு. அப்புறம் இந்த ஆல்ஃபா சோதனையில் இந்த மீச்சிறு தொலைவு, அது வந்து 2 மார்க்கு. மோதல் காரணி 2 மார்க்கு. இந்த மோதல் காரணிக்கான சமன்பாடோட சேர்த்து 3 மார்க்கு. அப்புறம் குறைபாடுகள் 3 மார்க்கு. 2 மார்க் 2லையும் கேட்பாங்க. போர் அணு மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னம்னா அதனுடைய எடுகோள் 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் இதெல்லாம் சேர்த்து எழுதணும் எடுகோள்களுக்கு. அப்புறம் எலக்ட்ரான், போர் அணு மாதிரியில் எலக்ட்ரான் சுற்றுப்பாதையின் ஆரம் மற்றும் திசைவேகம் காணல் 5 மார்க்கு. அப்புறம் ஆற்றல், அதுவும் ஒரு 5 மார்க்கு. சுற்றுப்பாதைக்கான மொத்த ஆற்றல் இருக்கு பார்த்தியா, இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின். டயக்ராமோடு போடணும் நம்ம. அப்புறம் அயனியாக்க ஆற்றலும் அயனியாக்க மின்னழுத்தம், கிளர்வு ஆற்றல், கிளறு மின்னழுத்தம், இதெல்லாம் தனித்தனியாக 2 மார்க்கு. அணு நிறமாலை, இது ஒரு 3 மார்க். ஹைட்ரஜன் அந்நிறமாலை, அந்நிறமாலை என்றால் என்ன, 2 மார்க்கு. ஹைட்ரஜன் அந்நிறமாலை 2 மார்க்கு. ஹைட்ரஜன் அணு நிறமாலை பற்றி எழுதுறது 5 மார்க்கு. LBP ஞாபகம் வச்சுக்கோ. லைமன் பாமர் பாஷான் பிராக்கெட் ஃபண்டு அப்படின்னு. அப்புறம் அணுக்கருக்கள் என்றால் என்ன, அணுக்கரு என்றால் என்ன, அதெல்லாம் உன்னை மாதிரி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பேன். போர் அணு மாதிரியின் குறைபாடுகள் 3 மார்க் 2 மார்க்கு. ஐசோடோப், ஐசோபார், ஐசோடான்கள் தனித்தனியாக 2 மார்க்கு. எல்லாம் சேர்ந்து 3 மார்க்கு. அணு நிறையும் அணுக்கரு நிறையும் 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். அணுக்கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் 2 மார்க்கு. நிறை குறைபாடும் பிணைப்பு ஆற்றல், இது பிணைப்பாற்றல் என்றால் என்ன, 2 மார்க்கு. நிறை குறைபாடுங்கிறது அது மாஸ் டிஃபெக்ட், அதாவது நிறை குறைபாடு, நிறை இழப்பு அப்படின்னு சொல்லலாம், நிறை வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம், அது 2 மார்க் கொஷின்னு. அப்புறம் பிணைப்பு ஆற்றல், இந்த வளைகோடு வந்து 3 மார்க் கொஷின்னு.
ஃபுல்லாக 5 மார்க்கில் கேட்டு வேறு ஏதாச்சும் டெஃபினிஷன் கேட்கலாம். அணுக்கரு விசை பண்புகள் 3 மார்க்கு. அடுத்தது கதிரியக்கம் என்றால் என்ன 2 மார்க். ஆல்ஃபா சிதைவு தனியாக 3 மார்க்கு. பீட்டா சிதைவு தனியாக 3 மார்க்கு. 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம் பீட்டா சிதைவு. அப்புறம் காமா சிதைவு அதுவும் 3 மார்க்கு. அப்புறம் கதிரியக்க சிதைவு விதி 5 மார்க் கொஸ்டின். அரை ஆயுட்காலம் 3 மார்க்கு. அரை ஆயுட்காலம் என்றால் என்ன 2 மார்க்கு. அதை பற்றி குறிப்பு வரைஞ்ச 3 மார்க்கு. சராசரி ஆயுட்காலம் அதுவும் 3 மார்க்கு. என்றால் என்ன கேட்டால் 2 மார்க்கு. கார்பன் கணக்கணிப்பு குறிப்பு வரைக 3 மார்க்கு. என்றால் என்ன 2 மார்க்கு. அப்புறம் நியூட்ரான் கண்டுபிடிப்பு, நியூட்ரானுடைய பண்புகள் அதில் 2 மார்க் 3 மார்க்கு. அணுக்கரு பிளவு என்றால் என்ன 2 மார்க்கு. தொடர்வினை கட்டுப்பாடற்ற தொடர்வினை, கட்டுப்பாடு அற்ற தொடர்வினை, கட்டுப்பாடு உள்ள தொடர்வினை 2 மார்க்கு. அணுக்கரு உலை 5 மார்க் கொஷின். அணுக்கரு இணைவு 2 மார்க்கு. அதில் விண்மீன்களின் ஆற்றல் உருவாதல், சூரியன் ஆற்றல் உருவாதல் இதெல்லாம் 3 மார்க் கொஷின். அப்புறம் அடிப்படை துகள்கள் 5 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். இயற்கையின் அடிப்படை விசைகள் 3 மார்க் கொஷின். புக் பேக் நல்லா தரவோ பார்த்துக்கோ. இது 10th லெசனில் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர் அமைப்புகள். அதில் திண்மங்களினுடைய ஆற்றல் மட்டப்படம். இந்த ஆற்றல் மட்டப்படம் ஒன்றையும் பார்த்துக்கோங்க நல்லா தரவாக. இந்த ஆற்றல் மட்டப்படத்தை காப்பான் கடத்தி குறை கடத்திக்கு பார்த்துக்கோ. அப்புறம் இந்த காப்பான்கள் கடத்திகள் குறை கடத்திகளில் எவ்வளவு அந்த விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளியை பார்த்துக்கோங்க. பிறகு குறை கடத்தியினுடைய வகைகள் பி டைப் என் டைப்பு 3 மார்க்கு. புறவியலான குறை கடத்திகள் என்றால் என்ன அதுவும் 3 மார்க்கு. பிஎன் சந்தி உருவாக்கம், இயக்கமில்லா பகுதி உருவாக்கம் இதெல்லாம் 3 மார்க்கு. பிஎன் சந்தி டயோடு இதுவும் 3 மார்க். முன்னோக்கு சார்பு பின்னோக்கு ரெண்டும் சேர்ந்து 5 மார்க்கில் கேட்கலாம். முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு. அப்புறம் சந்தி டயோடு சிறப்பு இயல்புகள் இது 3 மார்க் கொஷின். இந்த டயக்ராமோட எழுதுங்க. பின்னோக்கு சார்பு சேர்ப்பு தனியாக 3 மார்க்கு. திருத்துதல் என்றால் என்ன, திருத்தி என்றால் என்ன இது 2 மார்க்கு. அரை அலை திருத்தி 5 மார்க்கு. 3 அலை திருத்தி 5 மார்க்கு. இந்த வித் டயக்ராமோட போடணும். இந்த வேவ் ஃபார்ம் டயக்ராம் அலை வடிவங்களோட சேர்த்து போடணும். உள்ளீடு வெளியீடு அலை வடிவங்களோட ரெண்டையும் தனித்தனியாக போடக்கூடாது, சேர்த்தி தான் போடணும். ஒன்றுக்கு கீழே ஒன்று தான் போடணும். தனியாக போட்டால் அடிச்சுட்ருவாங்க. முறிவு செயல்முறை 2 மார்க்கு. செனோர் முறிவு 3 மார்க்கு. செனோர் முறிவு 3 மார்க். குறிப்பு வரைக்கான 2 மார்க்கு 3 மார்க்கு. செனோர் முறிவு என்றால் என்ன 2 மார்க்கு. அதே மாதிரி இந்த செனோர் முறிவுக்கும் அவலாஞ்சி முறிவுக்கும் அதாவது சரிவு முறிவு இந்த ரெண்டும் கம்பேரிசன் கேட்பாங்க. வேறுபாடு இல்லைன்னா ஒப்பீடு அந்த மாதிரி கேட்பாங்க 3 மார்க்கில். செனோடயோடில் முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு 3 மார்க்கு. பயன்பாடுகள் 2 மார்க்கு. அப்புறம் ஒரு மின்னழுத்த சீரமைப்பானாக செயல்படல் 3 மார்க்கு. அப்புறம் இது ஒளி உமிழ்வு டயோடு 3 மார்க்கு. சூரிய மின்கலம். அப்புறம் இந்த எல்இடியினுடைய பயன்பாடுகள் 2 மார்க் 3 மார்க்கு. அப்புறம் சூரிய மின்கலம் இதுவும் 3 மார்க் 5 மார்க்கில் கேட்பாங்க. பயன்பாடுகளோட 5 மார்க்கில் எழுதணும். இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர் இது என்னென்ன அப்படிங்கிறது 3 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் இந்த மின் சுற்று வடிவமைப்பு இந்த சுற்றுக்கள் சிபிசிஇ சிசி அப்படின்னு சொல்லிட்டு படம் மட்டும் சம்டைம்ஸ் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு இது 5 மார்க்கு. அப்புறம் பிஎன்பி டிரான்சிஸ்டர் செயல்பாடு அதே மாதிரி தான் அதுவும். அப்புறம் பொது மின்பான டிரான்சிஸ்டர் நிலைச்சிறப்பு இயல்புகள் 5 மார்க்கு. அப்புறம் இந்த சார்பு டிரான்சிஸ்டரின் சார்புன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்பாங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க. அந்த முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு இருக்கு இல்லையா அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வெளியீடு சார்பு உள்ளீடு மின் எதிர்ப்பு இதெல்லாம் 2 மார்க் கொஷின்ஸ். இதெல்லாம் சேர்ந்து 5 மார்க்கில் எழுதணும். அடுத்தது செயல்படும் புள்ளி 3 மார்க்கு. சாவியாக செயல்படுதல் 3 மார்க்கு.
பெருக்கியாக செயல்படுதல் 5 மார்க்கு. அலையேற்றியாக செயல்படுதல், இது அலையேற்றி, இதெல்லாம் 5 மார்க்கு. அப்புறம் அலையேற்றின் பயன்பாடுகள் 2 மார்க்கு. இலக்கமுறை எலக்ட்ரானியல் என்றால் என்ன? 2 மார்க்கு. தொடர் செய்கைகள் 2 மார்க்கு. அப்புறம் நேர்மறை எதிர்மறை லாஜிக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். லாஜிக் கேட் என்றால் என்ன? 2 மார்க் கொஸ்டின். அப்புறம் அந்த அண்டு 6 நாட் கேட்டுகள் பற்றி 3 மார்க்கில் எழுத சொல்லலாம். இந்த ட்ரூத் டேபிளோட போடுங்க. அப்புறம் பூலியன் சமன்பாடு இருக்கு இல்லையா, அதுவும் 3 மார்க்கில் கேட்கலாம். அதாவது பூலியன் இயற்கணிதம்னு போட்டு 3 மார்க்கில் கேட்கலாம். பூலியன் விதிகள். அப்புறம் டிமார்கன் தேற்றம், தேற்றத்தை மட்டும் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து எழுத சொல்லலாம். 2ஆம் விதி, முதல் தேற்றம், எதிரான தேற்ற விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்கலாம். தொகுப்புச்சொல் என்றால் என்ன? 2 மார்க்கு. தகவல் தொடர் அமைப்பு என்றால் என்ன? 2 மார்க்கு. பண்பேற்றம் என்றால் என்ன? 2 மார்க்கு. அப்புறம் வீச்சு பண்பேற்றம் என்றால் என்ன? 2 மார்க்கு. வீச்சு பண்பேற்ற நன்மை தீமை, அதாவது வரம்புகள் ரெண்டும் சேர்ந்து 3 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் அதிர்வெண் பண்பேற்றம் என்றால் என்ன? அதனுடைய நன்மை வரம்பு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. கட்ட பண்பேற்றம் 2 மார்க்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானியல் தகவல் தொடர்பு அமைப்பின் உறுப்புகள் 5 மார்க்கு. அப்புறம் தகவல் தொடர் அமைப்பினுடைய வரையறைகள், அது பார்த்துக்கோங்க, 3 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் மின்காந்த அலைகளினுடைய பரவல், தரை அலை பரவல், வானலை பரவல், அப்புறம் வானலை பரவல், அதுக்கப்புறமா தரையலை பரவல், வானலை பரவல், வெளியலை பரவல், இது 3ம் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு, அது அதனுடைய நன்மை தீமைகள் எல்லாம், நன்மைகள் பயன்பாடுகள் எல்லாம் 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் ஒளியிலை தகவல் தொடர்பு பற்றி குறிப்பு வரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பயன்பாடு, நன்மைகள், பயன்பாடுகள், இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் இதில் தொலைபேசி, ரேடார், அதேமாரி ரேடார் என்றால் அதன் பயன்பாடுகள், அதுவும் 3 மார்க்கு. செல்பேசி தகவல் தொடர்பும் 3 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் அதனுடைய பயன்பாடுகள் கேட்கலாம். அப்புறம் ஐஓடி என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் இணையம், அதுவும் 2 மார்க்கில் பயன்பாடுகளோடு கேட்கலாம். நல்லா படிங்க. புக் பேக் எல்லாமே தரவாக படிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட்.